12ஆம் வகுப்பு மாணவிக்கு திருப்பதியில் கிடைத்த சிறப்பு VIP பிரேக் தரிசனம். பண்டல் பண்டலா எழுதப்பட்ட கோவிந்தா நாமத்துக்காக சிறுமிக்கு கிடைத்த வெகுமதி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்றதுக்காக பல லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டுதோறும் வருகை தராங்க. அதுல பெரிய பெரிய பிரபலங்களும் பிரமுகர்களும் VIP பிரேக் தரிசனத்தின் மூலமா சிறப்பு வழிபாடு பண்றாங்க. இந்த நிலைமையில தான் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. 1,116 முறை கோவிந்த நாமம் எழுதி எடுத்துட்டு வர மாணவ மாணவிகளுக்கு அவங்களுடைய குடும்பத்தோட VIP பிரேக் தரிசனமும், 10,116 முறை கோவிந்த நாமம் எழுதுற மாணவ மாணவிகளுக்கு அவங்களுக்கு மட்டும் VIP பிரேக் தரிசனமும் வழங்கப்படும்னு சொல்லி இருந்தாங்க. இந்த நிலைமையில தான் கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சேர்ந்த +2 மாணவியான கீர்த்தனா அப்படின்றவங்க 10,116 முறை கோவிந்த நாமம் எழுதினதுனால அவங்களுக்கு சிறப்பு தரிசனத்துல ஏழுமலையான தரிசிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. பண்டல் பண்டலா எடுத்துட்டு வரப்பட்ட கோவிந்த நாமம் பரிசீலனை பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த தரிசனத்துக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. சின்ன வயசுல இருந்தே கோவிந்த நாமம் எழுதுற பழக்கம் இருக்கிறதாகவும் சொல்லி இருக்காங்க. தேவஸ்தானம் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டதுக்கு அப்புறமா கீர்த்தனா அவர்கள் தான் முதல் மாணவியா கோவிந்த நாமத்தோட VIP பிரேக் தரிசனம் செஞ்சிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. హిందూ సనాతన ఆచారానికి ఒక ప్రతీకలు, ఒక ఆదర్శము. ఈ అమ్మాయిని చూసిన తరువాత మొత్తం మన హిందూ సమాజంలో ఉన్నటువంటి బాలబాలికలందరూ కూడా గోవింద కోటిని ఇదే విధంగా రాసుకొని స్వామివారి దర్శన భాగ్యం పొందగలరని మనస్ఫూర్తిగా ఆశిస్తూ ఆ అమ్మాయికి ఉజ్వలమైనటువంటి భవిష్యత్తు ఉండాలని మొట్టమొదటిసారి తీసుకొని వచ్చినటువంటి ఖ్యాతి కీర్తనకు దక్కింది. భగవంతుని ఆశీస్సులు పుష్కలంగా ఈ అమ్మాయికి ఉంటాయి. చాలా సంతోషంగా ఉంది. మా ఇంటి దేవుడు వెంకటేశ్వర స్వామి, అందుకే రాయాలనిపించి రాశాను. మా దేవుడు అంటే నాకు జాస్తి భక్తి. 10,116,116 ఇంటర్ సెకండ్ ఇయర్, కర్ణాటక పెద్దబళ్ళాపురంలో ఉన్నాం. చాలా ప్రౌడ్గా ఫీల్ అవుతాను. ఫస్ట్ నేనే రాసిండేది అని అసలు థింకే చేయలేదు, నేనే ఫస్ట్ అనేసి సంతోషంగా ఉంది. దేవుని దర్శనం అయ్యా బాగా.